வணக்கம். பொன்னேரி அருகே அம்மன் ஆலயங்களில் நடைபெற உள்ள ஆடி திருவிழாவில் அனைவரையும் ஒன்றிணைத்து திருவிழா நடத்த வலியுறுத்தி ஒரு தரப்பினர் காத்திருப்பு போராட்டம். திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி அடுத்த ஏலியம்பேடு கிராமத்தில் 70க்கும் மேற்பட்ட குடும்பத்தினர் கடந்த சில மாதங்களாக குடிமை பட்டா வழங்க வேண்டும் என போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்நிலையில் கிராமத்தில் உள்ள கிராம தேவதைகளான லட்சுமி அம்மன், எல்லையம்மன், குலுங்கியம்மன் ஆலயங்களில் ஆடி திருவிழா நடைபெற உள்ளது. இதற்காக பட்டா இல்லாத ஒரு தரப்பு குடும்பங்களை ஒதுக்கிவிட்டு திருவிழா நடத்த முயற்சிப்பதாக கிராம மக்கள் புகார் தெரிவித்து குலுங்கியம்மன் ஆலயம் முன் காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். மற்றொரு தரப்பினர் இன்று பால்குட ஊர்வலம் நடத்திய நிலையில் ஒரு தரப்பினர் போராட்டம் காரணமாக அசம்பாவிதங்களை தவிர்க்க போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டனர். ஊருக்குள் அனைவரையும் ஒன்றிணைத்து திருவிழா நடத்தாமல் தங்களை ஒதுக்கி வைப்பதாக புகார் தெரிவித்தனர். தங்களுக்கு பட்டா வழங்கி அதற்கு பின்னர் அனைத்து மக்களையும் ஒன்றிணைத்து ஒற்றுமையுடன் திருவிழாவை நடத்த வேண்டும் என வலியுறுத்தினர். ஊருக்குள் அனைவரையும் ஒன்றிணைத்து கூட்டம் நடத்தி திருவிழாவை ஒற்றுமையுடன் நடத்த நடவடிக்கை எடுப்பதாக காவல்துறை மற்றும் வருவாய்த்துறை அதிகாரிகள் உறுதியளித்ததை தொடர்ந்து காத்திருப்பு போராட்டத்தை கைவிட்டு கலைந்து சென்றனர். தமிழக அரசு ஆதி வேற்றுமை இல்லாமல் நடவடிக்கை எடு. தமிழக அரசு ஆதி வேற்றுமை இல்லாமல் கூட்டு குடும்பமாய் வாழ்ந்து வந்த பிரிக்காதே நடவடிக்கை எடு. நடவடிக்கை எடு. மாவட்ட நிர்வாகமே ஒரு கோயில் ஒரு அதே போல அப்புறமா இருக்கலாம். அவங்களுக்கு பெரும்பாலான உரிமை வந்து அவங்களுக்கு தான் இருக்கு. அவங்களும் இந்த நிர்வாகத்துக்கு ஏன் கேட்கலன்னு எங்களுக்கு தெரியல. இது வரைக்கும் அவங்க கேட்கல இந்த விஷயத்தை அவங்க கேட்காம ஒண்ணுமோ அவங்களே யாரோ சொல்லிக்கிறாங்களா தெரியல. நாங்க எல்லாரும் மீறி சார் உதவி பண்ணி வரோம். ஏன்னா தனிப்பட்ட முறையில் ஒருத்தர் நோட்டீஸ் கொடுத்துட்டாரு, நீங்க பண்ணக்கூடாது சார். நம்ம தெரியாது. அவங்க அதுக்காக நீ எதுக்கு போய் அங்க